வணக்கம். செகண்ட் டேல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஏற்றுறவங்க, உடம்பு குறைக்கிறவங்க 2 கேட்டகரி சொல்லியிருந்தேங்க. அந்த 2 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு உடம்பு குறைக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, உடம்பு ஏற்றுறவங்க இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஃபுல்லாக வயிற்றில் க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க. மழை இருந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணால் அது விஷம். அதனால் எப்பயுமே உள்ள மலம்ன்றது இருக்கக்கூடாது. அதை கழிச்சிட்டு தான் வெளியே வரணும். அவுட் சைட் போகாத நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உள்ள நம்மளோட உடம்போட பாடியோட ஒரு மாதிரி நோய் கிருமி உருவாக்கி, அதனால் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கப்படும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். நீங்கள் வேறு எதுவும் ட்ரிங்க்ஸ் வேறு எதுவுமே எடுத்துக்காதீங்க. தண்ணி மட்டும் குடிங்க. காலையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். தண்ணி தவிர வேறு எதுக்கும் எடுத்துக்காதீங்க. ஃபுட் ஐட்டம், டீ, வடை, காஃபி எந்த ஐட்டமும் நீங்கள் எடுக்காதீங்க. எடுக்காத நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லதும் கூட. ஆனால் அதை மாதிரி செய்யுங்க. உடம்பு ஏற்ற போகிறோம், நல்லா உடம்பு நல்லா பலுவாக போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு கொண்டைக்கடலை ஊற வச்சிங்க. கொண்டைக்கடலை தான் மெயின். கொண்டைக்கடலை எந்த பருப்பு ஐட்டம் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். புரத சத்துக்கள் அதிகமாக உள்ளது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க அதேமாதிரி முட்டை, வேக வச்ச முட்டை ஒரு 4-5 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். முட்டையை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆகாது. அதனால் நீங்கள் இதாகிடுமோ அப்படிலாம் நினைக்கிறீங்க. என்கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எக்ஸசைஸ் பண்ணும்போது எல்லாமே கரைஞ்சிடும். அதனால் நீங்கள் புரத சத்து என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புரத மாவுகள் இருக்கும், ஜிம்முங்கெல்லாம் விற்பாங்க, அதை வாங்கிக்கலாம். ப்ரோட்டீன் பவுட்ரு விற்பாங்க. ப்ரோட்டீன் பவுட்ரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மல்லி சூப் மட்டும்தான் எடுக்கணும். என்னெல்லாம் சூப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த சூப் வேணாலும் எடுத்துக்கலாம். உடம்பு எதெல்லாம் குறைக்கின்றாங்களோ அந்த சூப் ஐட்டங்கள் நிறைய எடுங்க. அதேமாதிரி நீர் ஐட்டங்கள் நிறைய எடுங்க. இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய எடுத்துங்க. இதெல்லாம் எடுத்திங்கன்னா உடம்பு குறையும். அதேமாதிரி நீங்கள் ஆயில் ஐட்டங்களை குறைச்சிருங்க. யார் 2 பேருமே ஆயில் ஐட்டம் குறைங்க. ஆயில் ஐட்டம் குறைச்சாதான் இந்த கொழுப்புலாம் இருக்காங்க. கொழுப்புகள்லாம் தெரியாத உடம்பு பார்த்து மசில்ஸு எல்லாமே கட்ஸுக்கு நிறைய இருக்கும். அதனால் ஆயில் ஐட்டம் எடுக்காதீங்க. 2 பேருமே ஆயில் ஐட்டம் குறைச்சிங்க. அதுமாதிரி டீ காஃபியை தவிர்த்துருங்க. ஜிம்முக்கு வரணும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அதுமாதிரி டீ காஃபி என்றது எடுத்துக்கவே கூடாது. இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இது 2ஆவது நாள். அதேமாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ ஃபஸ்ட் நாள் கிளாஸு 2ஆவது நாள் கிளாஸ் போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு எடுத்தோடனே ஒர்க் அவுட் போட்டுறாதீங்க. போயிட்டு ஜிம்மில் போயிட்டு அந்த எடுத்து நான் தண்டால் அடி ஏதாவது ஃபுல் ஒர்க் அவுட் கொடுத்துருங்க. ஒரு வாரம் ஃப்ரீயாக என்னென்னலாம் செய்யலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உடம்பு இப்படி ஆட்டுறது, அசைக்கிறது எல்லாமே ஃப்ரீ பண்ணி உடம்புல எல்லா சாதைகளும் தூங்கிட்டு இருக்கும். எல்லா செல்களும் தூங்கிட்டு இருக்கும். எல்லா செல்களையும் நம்ம எழுப்ப போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செல்கள் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வேலை செய்யும் போது நமக்கு அதுக்கு உடம்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் கொடுங்க. எந்த ஒர்க் அவுட் வேணாலும் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா அது முறையாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் கழுத்து பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். மேலே கீழே அப்புறம் இடுப்பு கால் அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம முதல்ல எப்போ இருந்தாலும் ஃப்ரீ பண்ணிங்க. உடம்பு ஃப்ரீ பண்ணாத எந்த எக்ஸசைஸும் ஆரம்பிக்காதீங்க. இதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்க. ஃப்ரீ பண்ணுறது இதெல்லாம் ஃப்ரீ பண்ணுங்கள். இதெல்லாம் லூஸாக டைட்டாக பண்ணாது, ஃப்ரீயாக லூஸாக பண்ணுங்க. லூஸாக பண்ணுங்க. எல்லாமே லூஸ். இது பண்ணுறதுல எந்தெந்த இடம்லாம் வேலை செய்யும். இங்கே இது எல்லா இடமும் ஒர்க் அவுட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி உடம்பு நல்லா ஃப்ரீ பண்ணி அடுத்து இந்த கழுத்து பகுதி இருக்குது. இது கழுத்து எப்பவுமே கண்டுக்க மாட்டோம். ஆனால் கழுத்து பகுதி ஃப்ரீயாக பண்ணுவோம். கழுத்து முடிச்சு அதாவது கழுத்து ஷோல்டர் இது முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்த நம்ம பண்ணோம்னா இது ஒர்க் அவுட் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு பெரிய எக்ஸசைஸ்லாம் எது எக்ஸசைஸ் பண்ணும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே. ஏன்னா இந்த ஃபைனல் கார்டு மட்டும்தான் இருக்குது. அதனால் ஃபைனல் கார்டை மட்டும் வச்சு தான் நம்ம எல்லாமே அங்கே இருக்குது. அந்த ஃபைனல் கார்டு நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணாங்க அடிபட்டுருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த இடம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஃபைனல் கார்டை காப்பாற்றிக்கணும். ஃபைனல் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபைனல் கார்டு எக்ஸசைஸ் எல்லாத்தையும் இதுதான் வெயிட் தாங்குது. அதனால்
அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இந்த பகுதிக்கு வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தா இந்த பகுதி, இந்த பகுதி ஃப்ரீ பண்ணும். இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதால எனக்கு வருது. இதை விட்டு முட்டி இந்த இடம் அது பண்ணிவிட்டு அடுத்ததை பார்த்து ஒரு கால் தூக்கி வச்சுங்க. ரெண்டாவது நாள் கிளாஸை இன்றைக்கி இதோட ஃப்ரீ பண்ணி உடம்பு ஃப்ரீ பண்ணியாச்சு. இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்துங்க இது எல்லாமே. இந்த ஜிம்முக்கு போகணும், நல்லா உடம்பு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா பருப்பு ஐட்டம்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிடுங்க. நாளைய கிளாஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.